பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சிம்மராசி நேயர்களே, பூர நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், உங்களுக்கு ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இந்த மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா, இவ்வளவு நாள் நீங்கள் மனசு சோர்வாக இருந்திருப்பீங்க, இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இது ஃபெயிலியர் அப்படின்ற இந்த காரியம் திடீர்னு உங்களுக்கு தலை தூக்கி அந்த காரியம் கண்டிப்பாக திடீர்னு வெற்றி அடையும். ஒருத்தட்ட பண உதவி கேட்டிருப்பீங்க, அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக தேடி கொண்டு வந்து உங்கள் வாசலில் கொடுப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து பதவி உயர்வுக்காக வந்து போராடிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பாதை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இடமாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். புதிய நட்பால் விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கும். சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆண்டாள் வழிபாடு சிறப்பை தரும். உங்கள் ஊரில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் இருக்கும் ஆண்டாளுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்து பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர மிக பிரம்மாண்டமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பூர நட்சத்திரம் சிம்மராசி, இந்த மாதம் கண்டிப்பாக வேலைகளில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு. உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி நேயர்களே, எதிலும் வெற்றி பெறணும்னு குணம் கொண்டவங்க நீங்கள். உங்களுடைய ராசி அதிபதியும் சூரியன், உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் சூரிய பகவான். இந்த மாதம் உங்கள் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை தருவார், தெளிவான சிந்தனையை தருவார். என்ன வேலை செய்யலாம், என்ன பண்ணலான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க போன மாதம், இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கும், மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக அமையும். இழுபறியாக இருந்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். தோல்விகளை நினச்சி கவலைப்பட வேண்டாம், வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்து வர மிக பிரம்மாண்டமான மாற்றம் வரும். கோயிலுக்கு போய் உங்களால் ஸ்ரீ ரங்கநாதரை போய் பார்க்க முடியலனாலும் வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு 5 நெய் தீபம் ஏற்றி புதன்கிழமை தோறும் சனிக்கிழமை தோறும் துளசி மாலை இட்டு வெண்தாமரையில் வைத்து பூஜை செய்து வர மிக பிரம்மாண்டமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மனதில் குதூகலத்தையும் உங்களுக்கு தரும். உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். கன்னிராசி நேயர்களே, இந்த மாத துவக்கமே உங்களுக்கு அமோகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். புதிய பாதைகள் உங்களுக்கு புலப்படும். அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி போனால் இந்த மாதத்தில் செல்வ செழிப்பு. குழந்தைகள் கல்வியில் வந்து கவனம் வேணும். கண்டிப்பாக குழந்தைகள் கல்வியில் கவனம் வேணும். உடலில் நீங்கள் கவனம் வேணும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த முதுகு தண்டுவட வலி, கைகால் வலி, அசரிக்கல் சோம்பல் இது இந்த மாதம் ரொம்ப கொடுக்கும். அதில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா செல்வ வளம் மேம்படும், பொருளாதார வளம் மேம்படும். பொறுமை நிதானத்தோடு இருக்கணும். கணவன் மனைவி உறவிலே விரிசல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பேச்சில் கவனம் தேவை. இந்த மாதிரி கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து இனிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கல்யாண கோலத்தில் இருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் ஆதிநாராயண பெருமாளை வழிபாடு செய்து வாருங்கள். குடும்பத்தில் குதூகலம் காணலாம். புதிய வளர்ச்சிகள் பிறக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும். குடும்பத்தில் மனக்கசப்புகள் மாறும். தந்தை வேலை உறவில் ஆதாயம் கிட்டும். எல்லாமல்ல பெருமாளர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கன்னிராசி. உங்களுடைய அஸ்த நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் சந்திர பகவான். ராசி அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான். எதிலும் எங்கும் தனி முத்திரை பதிக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டே இருப்பீங்க, வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எதிலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்களே பார்த்து உருவாக்கிங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமையும். நிலம் பூமி வகை சம்பந்தப்பட்டதில் போன மாதம் இழப்புகள் ஏற்பட்ட மாதம். இந்த மாதம் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஒரு வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் இந்த மாதம் உங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவீங்க, புண்ணியத்தை சேர்த்து வருவீங்க. நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும். புதன்கிழமை புதனுடைய பகவானுடைய நவதானியம் பச்சை பயிர், பச்சை பயிரில் புதன் பகவான் நவகிரகத்தில் அவருக்கு வைத்து புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நிகழும். எதற்கும் கலங்கக்கூடாது, குழம்பாதீங்க. உங்கள் குழப்பமே உங்கள் வாழ்க்கையை போட்டு பிரித்து எடுத்துரும். குழப்பமே கூடாது. நீங்கள் குழம்புறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீங்க. குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. குழந்தைகள் கல்வியில் மேன்மை அடைவாங்க. எதற்கும் கவலைப்படக்கூடாது.
போன மாதம் நினச்ச பிரச்சனையை நினச்சி குழம்பினோம்னா மட்டும்தான் பிரச்சனை. குழப்பத்தை கீழே போட்டுட்டு புதிய வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு மிக பிரமாண்டமான மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி. அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் பெரிய ஒரு அஸ்திவாரத்தை போடுவீங்க. உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி பாதைக்கு ஒரு பேஸ் மட்டுமே இந்த மாதம் தான். இந்த மாதம் நீங்கள் போடுறதுல மிக பிரமாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி நேயர்களுக்கு. சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் புதன் பகவான். இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு குழப்பங்களோடும் மன தெளிவில்லாமல் தொடங்கும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக இருக்கும். மன குழப்பத்திலையும் மன வேதனையிலையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கும். ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்ச பொருளை எடுத்த இடத்துல மறந்துடும். ஒரு வேலையில் வந்து செய்யக்கூடிய வேலைகளை வந்து தாமதமாக செய்வோம். எதையுமே வந்து சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் ஒரு தெளிவில்லாத ஒரு சிந்தனையோடு தான் இந்த மாதம் உங்களுக்கு தொடங்கும். குழப்பத்தோடு தான் இருக்கும். ஆனால் வந்து விவேகத்தையும் வேகத்தையும் பயன்படுத்தி எந்த காரியத்தையும் தாமதமாக செய்யாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஏன்னா வேலை செய்கிற இடத்துல கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடையே வீண் விவாதங்களும் வீண் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப கவனம் தேவை. வீண் விபத்துகளையும் வீண் பிரச்சனைகளையும் நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்த்து ஆகணும். இந்த பிரச்சனையிலேருந்து நீங்களாம் விடுபட வேணும்னா நீங்கள் எல்லாம் வல்ல சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை தோறும் தொடர்ந்து வில்வ மலரால் அர்ச்சனை செய்து உங்கள் பெயருக்கு ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு வில்வ மலரால் சிவபெருமானுக்கு பண்ணிங்கன்னா இந்த வீண் பிரச்சனைகளிலிருந்தும் வீண் குழப்பத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். இந்த மாதம் வந்து ஒரு வெற்றியான ஒரு மாதமாக உருவாக்குறது நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதில் தான் இருக்குது. எதிலும் கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை, குடும்பத்தில் வாக்கில் கட்டுப்பாடு. எதுங்க யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுத்த வாக்கை இந்த மாதம் கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். நம்பிக்கை நாணயத்தை இழக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால் பொறுமை நிதானத்தோடு செயல்பாடுங்க. வெற்றி நிச்சயம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 3-4 பாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரன். நீங்கள் துலாம் ராசிக்காரனா வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ராசி அதிபதியாக வரீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களோட நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான். அதனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கமிட்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம். பெரிய தொகை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதை திருப்பி வாங்க முடியாது. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். செய்தொழில் மேன்மையடைய பொறுமை நிதானத்தோடு செயல்படணும். எந்த காரியத்தையும் எடுத்தங்கவுத்தன்னு முடிக்கக்கூடாது. தீர ஆலோசித்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். முடிவுகள் எடுப்பதில் வந்து கவனம் தேவை இந்த மாதம். அது இல்லாமல் குடும்பத்தில் பொறுமை தேவை. வீண் வாக்குவாதங்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி செயல்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து வெற்றியான மாதங்களாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. விதியை மதியால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சவாலான மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமரை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் லட்சுமி சகஸ்ரநாமம் போட்டு நீங்கள் அதை வந்து செவி வழியாக நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மனதுக்கு இனிமை தரும். மனக்குழப்பங்கள் தீரும். இந்த பிரச்சனைகள் இருந்தால் விடுபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும்.